ஹலோ எவ்ரிவன் கைஸ், நான் உங்கள் அர்ஜுன் லான்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் 7 நான் கோடிங் ஐடி ஜாப்ஸும் பார்க்க போகிறோம். அதாவது நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ் அப்படின்னோடனே நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, அதில் கோடிங்கே இருக்காது, இல்லை கோடிங் அப்படின்றது அதுக்கு பெருசாக தேவைப்படாது, அது நாலேஜே தேவைப்படாது அப்படின்னு நினைப்பீங்க. அது அப்படிலாம் கிடையாது. கோடிங் நாலேஜ் அதில் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுமே தவிர அது ஃபுல்லாக வராது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த 2025 டாப் 7 நான் ஐடி கோடிங் ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா இருக்குங்க. அதில் வந்து டாப் 7 நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சிருக்கிறது வந்து கிளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த கிளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட்னாலே என்ன, ஒரு ஸ்டோரேஜ், டேட்டா ஸ்டோரேஜுக்காக நம்ம கிளவுடை யூஸ் பண்ணுறோம். கிளவுட் பிளாட்ஃபார்ம், கிளவுடு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. அந்த கிளவுட் ஸ்டோரேஜை வந்து நம்ம இப்போ எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த டிவைஸில் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஆனால் அந்த ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஃபீச்சரில் தான் இருக்கும். ஒரு 15 ஜிபிக்குள்ளே தான் இருக்கும். அதை தாண்டி போனால் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து கிளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அடாப்ட் கிளவுட் டெக்னாலஜி அப்படின்றது வந்து பிஸ்னஸ் வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது கிளவுட் சொல்யூஷன்ஸ், அதாவது கிளவுடு டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணிக்கிற பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட் இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் 2025 ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நான் கோடிங் ஐடி ஜாபில் கிளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட்ன்றது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது உண்மை. ஸோ கிளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னா வந்து டிசைன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, எதுனா கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க. அதேமாரி இந்த ரோலில் வந்து எது வந்து ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இது மூணுத்தையுமே வந்து கிளவுட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த மூணையுமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எதுலன்னா கிளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது இதில் இருக்கிறது பிஸ்னஸ் அனலிஸ்ட். பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்றது வந்து ஐடிக்கும் பிஸ்னஸுக்கும் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பிஸ்னஸ் அனலிஸ்ட். பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்றது வந்து ஐடிக்கும் பிஸ்னஸுக்கும் இருக்கிற அந்த இடையில இருக்கிற கேப் தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட். உங்களுக்கு புரியவே சொல்லணும்னா, ப்ராசஸ் அனலைஸ் பண்ணுறது, சிஸ்டம் டு ரெக்கமெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது வந்து உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஒரு தனி ரோலே இருக்குது. அந்த ஜாப் ரோலை தான் வந்து இவங்க பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பிஸ்னஸ் அனலிஸ்டோட ஜாப் என்ன, முக்கியமாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, அதாவது வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைட் பண்ணுவாங்க டு என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி ஃபார் வித்தவுட் கோடிங்கே இல்லாமல் உங்கள் எஃபிஷியன்சி, ஸ்ட்ராட்டஜி எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனை தரவங்க தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட். இதுதான் டாப் 2 இருக்கிற நான் கோடிங் ஐடி ஜாப்ஸில் இருக்கிறது. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கோடிங் ஐடி ஜாப்ஸில் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு கோடிங் வந்து நீங்கள் ரொம்ப அதுக்கு மெனக்கடணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ கோடிங் ஜாப்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் போனாலுமே உங்களுக்கு கோடிங் ஜாப்ஸ்குள்ளே தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஒரு இனிஷியல் 2 இயர்ஸ் நீங்கள் கோடிங் ஜாப்பில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நான் கோடிங் ஐடி ஜாப்பில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நான் கோடிங் ஐடி ஜாப் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப அதுக்கு அந்த ரோலுக்கு நீங்கள் தனியாக முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் நான் கோடிங் ஐடி ஜாப்ஸில் வந்து நிறையாவே இருக்குது. அதில் எல்லாரோட பீப்புள்ஸ் ஃபேவரட்டாக இருக்கிறது அப்படின்றது நம்ம மூணாவது இருக்கிறது யூஐ யூஎக்ஸ் டிசைனர். யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் இருக்கிற யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ், யூஎக்ஸ்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதோட வேலையை வந்து டிசைன் பண்ணுறது தான். ஸோ ஒரு ஆப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற டிசைனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு ஆப்போட டிசைனை நீங்கள் வந்து மக்களுக்கு, அதாவது பீப்புளை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது முக்கியம். யூசர்ஸ் கம்பேட்டிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அதில் செயல்படுது. யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்ற ரோல் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க டிக்ரீஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கிறீங்க. அது அப்படி கிடையாது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அண்ட் இது தேர்ட் டாப் 3ல இருக்குது. யூஐ யூஎக்ஸ் டிசைனர் வந்து நான் கோடிங் ஐடி ஜாபில் பீப்புள்ஸ் ஃபேவரட் ஜாபாகவும் இருக்குது. ஹை பேயிங் சேலரியும் இதில் வந்து இந்த ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்காக தராங்க. அண்ட் இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஆல் அபவுட் டிசைனிங் தாங்க. டிசைனிங்கில் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாபுக்கு யூஆர் ஆல்மோஸ்ட் நீங்கள் செலக்டட் அப்படின்ற மாதிரி தான். அது நீங்கள் என்னன்னா, நீங்கள் அதில் ஃபிக்மா அந்தமாரி சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. யூஐ யூஎக்ஸ் டிசைனிங் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை நீங்கள் படிக்க போகிறீங்கனாலுமே இந்த சில முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபிக்மா, அப்புறம் இந்த அடோப் ஃபோட்டோஷாப்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அது வந்து இதில் வரும் அப்படின்றதுல அதை நீங்கள் கற்றுக்கலாம். கோரல் ட்ரா இருக்குது, அடோப்லேயே நிறையா டிசைனிங்லேயே இருக்குது. ஸோ அது எல்லாமே கற்றுக்கலாம். ஏன்னா இந்த டிசைனிங் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு நான் கோடிங் ஐடி ஜாபில் யூஎக்ஸ் டிசைனிங் அப்படின்னு டிசைனர் நீங்கள் ஆனும் ஆசைப்பட்டீங்கன்னா
இதில் நீங்கள் இறங்கலாம் அப்படின்றது தான். இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஒரு ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். யூசருக்கு அது ரொம்ப பிடிக்கணும். ஈவன் ஆப்னு இல்லை, ஒரு வெப்சைட் ஆர் அப்ளிகேஷன்ஸ் எதாக இருந்தாலுமே யூசர் இன்டர்ஃபேஸை யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் நல்லா கொடுக்கறதுக்கு தான் இந்த யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்றது இருக்காங்க. அவங்க வந்து யூசரோட ரிசர்ச் பண்ணி அண்ட் டிசைன் ப்ரோட்டோடைப்ஸ் டு என்ஷூர் இனிஷியேட்டிவ் அப்ரோச். ஸோ ப்ரோட்டோடைப்பை டிசைன் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த யூஎக்ஸ் டிசைனரோட வேலை என்னென்னா ஒரு ஆப்பை ஒரு வெப்சைட்டை நல்லா அதை டிசைன் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும் அப்படின்றது தான் யூஎக்ஸ் டிசைனரோட ஒரு முக்கியமான ஜாப். அடுத்து டாப் 4ல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து முக்கியமாக அந்த இப்போ வந்து சமீப காலத்தில் அது வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நான் கோடிங் ஐடி ஜாப்ஸில் இந்தமாரி ரோல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சைபர் செக்யூரிட்டினா என்ன? சைபர் த்ரெட்டை தடுக்கிறவங்க, சைபர் த்ரெட்டை அவாய்ட் பண்ணுறவங்க, சைபர் த்ரெட்டை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் தரவங்க தான் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். இது முக்கியமானது இதுதான், அனலிஸ்ட். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டோட ஜாப் ரோலில் வந்து முக்கியமாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வல்னரபிலிட்டிஸ், இந்த வைரஸஸ், இந்த அட்டாக்ஸு, மேல்வேர் அட்டாக்ஸு, ஆன்லைன் அட்டாக்ஸு, ஒரு மெயில் அமுச்சு விட்டு அது மூலியமாக உங்கள் சிஸ்டம் ஹேக் பண்ணுறது, ஒரு ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு லிங்க் அமுச்சு விட்டு அது மூலியமாக ஒரு ஹேக் பண்ணுறது. இந்த ஹேக்கர்ஸ், இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ், பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்ற ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வைரஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு, தடுக்கிறதுக்கு, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வைரஸுக்கு ஆப்போசிட்டாக, ஹேக்கர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க இந்த சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டுக்குள்ள வருவாங்க. இந்த ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். எனக்கு பர்சனலாக இந்த ரோல் வந்து ஜாப் ரோல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டோட ஜாப் ரோல் என்ன அப்படின்னா டு ப்ரொடெக்ட் அன் ஆர்கனைசேஷன் டிஜிட்டல் அசெட்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனோட டிஜிட்டல் அசெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கிறது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க தான் இந்த சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். இந்த சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் வந்து இந்த ஜாப் ரோல் வந்து குறிப்பாக இன்னும் ஃபியூச்சர்லையுமே ஏறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நான் சொல்கிற இந்த 4 டாப் 4ல் இருக்கிற 4 ஜாப்ஸுமே க்ளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், இதெல்லாமே வந்து அந்தளவுக்கு பெருசாக அதோட க்ரோத் வந்து இன்னும் இந்த ஃபியூச்சரில் கொஞ்சம் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த சைபர் செக்யூரிட்டி அண்ட் யூஎக்ஸ் டிசைனர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இன்னும் மேசிவாக ஏறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யூஎக்ஸ் டிசைனர் வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து பெருசாக உங்களுக்கு இல்லை. ஈவன் நீங்கள் கமெண்ட்ல கூட போடலாம், இப்போ இந்தியாவில் வந்து யூஎக்ஸ் டிசைனர் வந்து ரொம்ப டாப் 3ல இருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் அந்த அளவுக்கு யாரும் அதை ஃபோக்கஸ் பண்றது இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னாலுமே இந்தியாவை தாண்டி இருக்கிற அப்ராட் கண்ட்ரீஸ்ல யூஎஸ், யூகே ஆர் யூரோப் நீங்க இங்கே எடுத்துக்கிட்டாலுமே சரி, இந்த யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்ற ரோல் வந்து பெரிய ரோலாக தான் அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க. இந்தியாவில் அது கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ ஒரு சமீபம் ஒரு 1 இயராக தான் அது வந்து அந்த ஜாப் ரோல் வந்து பெருசா அது யாரும் கன்சிடர் பண்ற அந்த லெவல்ல குறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். பட் ஸ்டில் அது வந்து அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த யூஏ நிறைய வந்து காணாமல் போயிடும், ஏன்னா ஏஐ டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நீங்க இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை, இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் மேபி அது கழிச்சாங்கன்னா ஆகலாம். ஸோ நம்ம டாப் 5ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜர். ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ப்ராடக்டை மேனேஜ் பண்றவங்க. சிம்பிளா சொன்னா அதான், ப்ராடக்டை டெவலப்மெண்ட்லேருந்து அதோட சக்ஸஸ் வரைக்கும் ஃபுல்லாக அதை லான்ச் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கிறது தான் இந்த ப்ராடக்ட் மேனேஜரோட ஜாப். இது டாப் 5 நான் கோடிங் ஐடி ஜாப்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஜாப். அடுத்து டாப் 6ல் இருக்கிறது எது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா. ஸோ இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்டோட ஜாப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஜாப் ரோலோட முக்கியமான ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் ரிசால்விங் ஐடி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஹார்ட்வேராக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், நெட்ஒர்க்காக இருக்கட்டும், எதானாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் தரவங்க, அதை ரிசால்வ் பண்ணுறவங்க, அதில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறவங்க தான் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் அனலிஸ்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்டோட உண்மையான ஜாப் அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ரெஷராக சில பேர் அதில் போவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே மாறிப்பாங்க. அண்டு சில பேர் வந்து அது ஜாப் வந்து இப்போ ஒரு கிடைக்கவே இல்லைன்னா அதுக்கு போவாங்களே தவிர. அண்ட் இது ஆக்சுவலி இது வந்து அந்த அளவுக்கு பெருசாக இப்போ டாப் நம்ம இது வரைக்கும் பார்த்து டாப் 5 அந்த லெவலுக்கு இல்லைனாலுமே இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்ன்றது ஒரு முக்கியமான ஜாப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஈவன் ஐடியில் இருக்கிறவங்க தெரிஞ்ச விஷயம், நான் ஐடியில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது தான். ஸோ என்னன்னா இந்த ஜாப் ரோலோட முக்கியமானதே வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கட்டும், ஒரு ஹார்ட்வேர் ஐடி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சரி பண்றவங்களோட வேலை தான் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்டோட ஜாப். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த முக்கியமான இதெல்லாம் தாண்டி கடைசியாக லாஸ்ட்டாக
டாப் 7ல் இருக்க முக்கியமாக நான் கோடிங் ஐடி ஜாப்ஸில் 2025 இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட். டேட்டா அனலிஸ்ட் வந்து டாப் 3லே ஆக்சுவலி வைக்க வேண்டிய ஒரு ஜாப் தான் பர்சனலாக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு. ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற அந்த ஒரு ஜாப் க்ரோத் வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு மேசிவ் க்ரோத். நாட் இந்த மாதிரி சாதா க்ரோத் இல்லைங்க, மேசிவ் க்ரோத். டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கட்டும், டேட்டா அனலிஸ்டாக இருக்கட்டும், இது ரெண்டும் வேற அப்படின்றத தாண்டி இது ரெண்டும் ஒன்றா கூட இருக்கலாம். ஆனால் அந்த டேட்டா அனலிஸ்டோட முக்கியமான ஒரு ஜாப் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அது வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. ஸோ டேட்டாவில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த டேட்டா வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு, இந்த டேட்டாவை எஃபிஷியன்ட் பண்ணுறதுக்கு, டெசிஷன் மேக்கிங்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இந்த டேட்டா அனலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து முக்கியமாக சில டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா விஷுவலைசேஷன் டூல், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க வித்தவுட் கோடிங். ஸோ கோடிங் இல்லாத ஜாப் தானே, நான் கோடிங் ஐடி ஜாப் தானே, அதை தான் இந்த டேட்டா அனலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா அனலிஸ்ட்ன்றது வந்து ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறவங்க ஒரு சில டேட்டாவை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த பிரித்து கொடுத்த டேட்டாவை வந்து டேட்டா அனலிஸ்ட் ஜாப் பார்க்கும்போது டேட்டா அனலிஸ்டோட முக்கியமான ரோல் என்னென்னா ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. ஸோ இப்படி டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது மொட்டையாக சொல்லாமல் உங்களுக்கு புரியிறவே நான் சொல்லணும் அப்படின்னா டேட்டா மேனிபுலேட் பண்ணுறது, டேட்டா விஷுவலைஸ் பண்ணுறது, டேட்டாவை வந்து செக்ரிகேட் பண்ணுறது, டேட்டா சம்மந்தப்பட்ட எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பண்ணுறோட வேலையை தாங்க டேட்டா அனலிஸ்ட்டு. ஐடியில் இருக்கிறவங்க சில பேர் அந்த ஜாப் ரோலில் இருக்கிறவங்க வந்து இந்த டேட்டாவை வந்து இப்படி இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க டேட்டா அனலிஸ்ட்டுக்கிட்ட. எந்தெந்த டேட்டாவை, எந்தெந்த டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம கரெக்டாக செப்பரேட் பண்ணுறது அப்படின்றத அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் டேட்டா அனலிஸ்ட்டோட முக்கியமான ஜாப். ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு தேவை எனது டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ் அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும், டேட்டா சம்மந்தப்பட்ட நிறைய டூல்ஸை இவங்க கற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஜாபில் ரோலில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான விஷயமே. அண்ட் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த டாப் 7 நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு அவுட்லைனில் தாங்க சொல்லியிருப்பேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சும்மா இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் இதெல்லாம் இன்னும் நான் டீப்பாக இனிமேல் தான் ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம இதெல்லாம் டீப்பாக பேசலாம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து எல்லாமே ஒரு அவுட்லைன் தாங்க. 2025 இந்த டாப் 7ல் இருக்கிற நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ் அவுட்லைன் தான் சொல்லியிருக்கேன், தவிர இன்னும் டீப்பாக நான் எதுவும் சொல்லலை. இன் ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம அதை பற்றி நிறைய அவுட்லைன்லாம் பேசலாம். இன்னும் யூஎக்ஸ் டிசைன் பற்றிலாம் நிறையா பேசலாம், டேட்டா அனலிஸ்ட்டை பற்றியும் நிறையா பேசலாம். ஏன்னா டேட்டா அனலிஸ்ட்டுன்றது ஒரு மேசிவாகவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க. இன்னும் ஃப்யூச்சரில் அது இன்க்ரீஸ் ஆகும். இது பீப்புள்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட் ரோலாகவும் இருக்குங்க, ஜாப் ரோலாக. ஸோ டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட்டுன்றதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட் ஜாப் ரோலாக மாறிடுச்சு அப்படின்றது தான் இது வரைக்கும் நான் பார்த்துதான் இருக்கட்டும், பார்க்க போகிறதா இருக்கட்டும், இதெல்லாமே டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட்டுன்னு தான் எல்லாருமே எய்ம் பண்ணி அதுக்குன்னே தனியாக ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ரோலுன்றது வந்து ஹை பெய்ட் சேலரியாகவும் இருக்குது. இந்தியாவில் நான் சொல்கிறேன், ஈவன் அப்ராட்லேயும் இருக்கட்டும், இந்தியாவிலேயுமே இருக்கட்டும், டாப் லெவலில் இருக்கிற ஹைலி பெய்ட் ஜாப்ஸில் இதுவும் ஒரு ஜாப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படின்றது பீப்புள்ஸ் ஃபேவரட் ஜாப் ரோலாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல். இதுதாங்க இந்த டாப் 7 நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ். அண்டு இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம நிறைய வீடியோஸ் போடலாம். உங்களுக்கு எந்தமாரி வீடியோஸ்லாம் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஐ கேன் டூ தட் அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஆல்.